ஜனவரி மாதம் அந்த பாத யாத்திரை மணிப்பூரில் இம்பாலிலே அது துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட யாத்திரை மார்ச் மாதம் 20ஆம் தேதி, வருகிற மார்ச் மாதம் 20ஆம் தேதி அந்த யாத்திரை மும்பையிலே நிறைவடைய இருக்கு. இந்த யாத்திரையினுடைய தூரம் என்பது 6700 கிலோமீட்டர். இந்திய வரலாற்றில் ஆதி சங்கரர் சமயத்துறவி செய்யாததை, இந்திய வரலாற்றில் வர்த்தமன மகாவீரர் செய்யாததை, இந்திய வரலாற்றில் புத்தர் செய்யாததை, இந்திய வரலாற்றில் எந்த மத துறவிகளும் செய்யாத ஒரு மகத்தான யாத்திரையை உலக வரலாற்றிலே அந்த யாத்திரையை தொடங்கி நிறைவு செய்ய இருக்கிற தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக தலைவர் ராகுல் காந்திக்கு நல்ல ஆண்டவன் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்த்துக்களை தலைவர் ராகுல் காந்திக்கு நாம் எல்லாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணாமலை அவர்களினுடைய பாத யாத்திரை, அண்ணாமலை பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கெல்லாம் ஒரு 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 சீரியஸாவே நாங்கெல்லாம் பொருட்படுத்துவதே கிடையாது. அண்ணாமலை அதாவது குதிரை நல்லா இருக்கணுமா, வண்டி இழுக்குமா, வண்டி நல்லா இருக்குமா, குதிரை இழுக்குமான்னு அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்லியிருக்கார். நான் சொல்லுவேன், அண்ணாமலை ஒரு நொண்டி குதிரை. அண்ணாமலை ஒரு நொண்டி குதிரை. இந்திய அரசியல் களத்தில், தமிழக தளத்தில் ஒரு நொண்டி குதிரையால் இந்த பந்தயத்தில் போட்டியிட முடியாத ஒரு நொண்டி குதிரை, லாயத்தில் கூட கட்ட முடியாத நொண்டி குதிரை தான் இந்த அண்ணாமலை. ஆக அண்ணாமலை தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஆனால் அண்ணாமலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று மிக தீர்க்கமான ஒரு சந்திப்பில் பத்திரிகையாளர்களில் ஒரு அற்புதமான ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 33 மாதத்தில் 8.5 லட்சம் கோடி முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர், ஒரு மாடல் முதலமைச்சராக இந்தியாவில் இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 30 லட்சம் என்றது சாதாரண விஷயம் கிடையாது. 30 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள்.